அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா கெட்டது செஞ்ச ஒரு மனுஷன் சாக போறான் அப்படின்னா என்னங்க நினைப்பான்? இவ்வளவு நாள் கெட்டது செஞ்சுட்டோம், சாகுறப்பயாவது 4 பேருக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு தான் நினைப்பான். சாகுறப்ப அந்த மனசு அப்படிங்கிறது மாறிடும். ஆனா இந்த திமுக அரசுக்கு அது மாறவே இல்லைங்க. 4.5 வருஷமா இந்த மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க, எல்லா துறையிலுமே எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கப்போ ஆட்சி முடிய போகுது, சாக போறாங்க, இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும், பால் ஊத்திடுவாங்க. அப்படிங்கிறப்போ பொதுவா என்ன நினைப்பாங்க? ஒரு ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க? சரி, இவ்வளவு நாள் கெட்ட பேர் வாங்கிட்டோம், இந்த ஒரு 2-3 மாசத்துலயாவது ஏதாவது செஞ்சு இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா இந்த திமுகவும் இந்த திமுக அரசியல்வாதிகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி போச்சுன்னா திரும்ப வருமானு தெரியாது, 26 கிடையாது, 31 கிடையாது, 36 கிடையாது. சோ அதுக்குள்ள என்னென்ன பண்ணிலாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ரொம்ப கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க திமுக. இப்போ ரீசெண்ட் டைமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது எப்பொழுதுமே முக்கியமான விஷயம். எந்த ஒரு மக்களும் எனக்கு அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல அப்படின்னா அந்த துறையை சார்ந்தவங்க வேணா போராடலாமே தவிர, எந்த ஒரு மக்களும் திமுக எனக்கு அதை செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திடுச்சு, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு குற்றஞ்சாட்ட மாட்டாங்க. பொதுவா மக்களுக்கு ஒரு கட்சி மேல எப்போ அதிருப்தி அதிகமாகும், கோபம் வரும் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நம்மளை சுத்தி ஏதாவது பாதிப்பு நடக்கிறப்போ, இத மாதிரி செய்தி அங்க திருட்டு வேலை நடந்துச்சு, அங்க கொள்ளடிச்சுட்டு போயிட்டான், அங்க பூட்டை உடைச்சு திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறப்பதான் மக்களுக்கு அந்த அரசு மேல அந்த அச்சம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை. அதாவது சின்ன 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து 7வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு பல இடங்கள்ல கஞ்சா யூஸ் பண்றது, இத மாதிரி ஏதாவது ட்ரக் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ அதுல ஒரு சம்பவமா தமிழ்நாடு பதறி போற அளவுக்கு ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எங்க அப்படின்னா சென்னையில இருந்து திருத்தணி போற ரயில்ல ஒரு 4 சின்ன பசங்க, எல்லாருமே 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க, கையில இந்த கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம்ல, நிறைய பேர் கத்தி வச்சுட்டு கேக் வெட்டுறது, கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது அப்படிலாம் பார்த்திருக்கோம்ல. அதே மாதிரி ட்ரெயின்ல இவனுங்க கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கானுங்க 4 சின்ன பசங்க. ட்ரெயின்ல அத மாதிரி கத்தி வச்சுட்டு எடுக்கிறது எத மாதிரியான ஆபத்தான விஷயம், செய்யக்கூடாத விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத மாதிரி அந்த சின்ன பசங்க செஞ்சுட்டு இருந்தப்போ வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பட்டக்கத்தி வச்சுக்கிட்டு நீங்க ட்ரெயின்ல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 பசங்கள்ட்ட இத மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற இதுல கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பசங்க 4 பேரும் சேர்ந்துட்டு அந்த வட மாநில இளைஞர் இருக்காரு இல்லையா, அவரை நாங்க தனியா கத்தி வச்சு ரீல்ஸ் எடுக்கலான்னு நினைச்சோம், நீ மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின்ல அந்த நபரை அந்த ஓரமா உட்கார வச்சு அவரை கத்தியால வெட்டுறது, அவரை கத்தியால அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அத ரீல்ஸா அந்த சின்ன பசங்க எடுத்திருக்காங்க. இதுல அந்த நபருக்கு, அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நார்த் இந்தியனுக்கு உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பட்டாக்கத்தியை வச்சு ரீல்ஸ் எடுத்தானுங்கல்ல, அந்த நபரை வெட்டுறத ரீல்ஸ் எடுத்தானுங்கல்ல, அந்த ரீல்ஸ இவனுங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல அது ஒரு கெத்து, நாங்க சம்பவம் செஞ்சுட்டோம் பாத்தியா. ஏன்னா எல்லாம் 17-16 வயசுல இருக்கக்கூடியவனுங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் ரொம்ப ஆக்டிவா இருப்பானுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கெத்த காட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுங்க இந்த வெற்றதெல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ரீல்ஸா போட்டிருக்கானுங்க. ரீல்ஸா போட்டது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு போலீஸ், பாலிமர் நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல், தமிழ்நாடு போலீஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணி நாங்க இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவத்தை என்னமோ ஒரு பெரிய சாதனையா நினைச்சு அவனுங்க ரீல்ஸ் போட்டிருக்கானுங்க. இவனுங்க கைது பண்றது பெரிய விஷயமா? இப்போ காவல்துறை உடனடியா அந்த 4 பேரை கைது பண்ணிட்டாங்க, சிறையில அடைச்சிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இத மாதிரி சின்ன பசங்களுக்கு பொதுவா இத மாதிரி இந்த பட்டாக்கத்தி தூக்கிட்டு ட்ரெயின்ல போறது, அங்க ரீல்ஸ் எடுக்கிறதுலாம் நார்மலா ஒரு 16-17 வயசு பையனுக்கு அந்த துணிச்சல் வருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 2 விதத்துல மட்டும்தாங்க அது மாதிரி துணிச்சல் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பசங்களுடைய அப்பா ஏதாவது பெரிய அரசியல்வாதியா இருந்தா அத மாதிரி தைரியம் அப்படிங்கிறது வரும். குறிப்பா திமுக அரசியல்வாதியா இருந்தா அந்த எதா இருந்தாலும் அப்பா பார்த்துப்பாரு, இல்ல மாமா பார்த்துப்பாரு, சித்தப்பா பார்த்துப்பாரு அப்படிங்கிற துணிச்சல்ல அத மாதிரி பசங்க நடந்துப்பாங்க. இல்ல அப்படின்னா அத மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, சாதாரண மக்கள் இத மாதிரி பண்றான், சாதாரண சிறுவன் இப்படி பண்றான் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அது போதை. போதையில இருந்தா மட்டும்தான் ஒருத்தவனால ஒரு பொது இடத்துல இந்த அளவுக்கு அராஜகமா இத மாதிரியான ஒரு சம்பவங்களை செய்ய முடியும். சோ இந்த பசங்களும் கஞ்சா பயன்படுத்தி தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கானுங்க. அந்த துணிச்சலை, அந்த கொடூரத்தை செய்யற அளவுக்கு துணிச்சல் கொடுக்கிறது அப்படின்னா போதை தான்.
இந்த ஒரு சம்பவம் தான் இந்த மாதிரி போதையால நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கஞ்சா, இன்னும் டாஸ்மார்க்ல கிடைக்கிறது, இது இல்லாம நிறைய ட்ரக் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணதுனால எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அது முன்னாடி 25 வயசு இளைஞர்கள் வெட்டிட்டு இருந்தாங்க, குத்திட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போய் சின்ன பசங்க யூஸ் பண்றாங்க, ஸ்கூல்ல யூஸ் பண்றாங்க, கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கஞ்சா பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமா தமிழ்நாட்டுல மாறி போயிருக்கு. கஞ்சா குடிக்கிறது வந்து ஒரு கெத்து. ஊர்ல 4 பேர் இருக்காங்களா, அதுல கஞ்சா குடிக்கிற நபரா இருந்தா அவன் ஒரு கெத்தா ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த கஞ்சா பழக்கம் அப்படிங்கிறது ஒரு கிராமம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. இது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்த போதை கலாச்சாரமும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதிகமாகிறதுக்கு யார் காரணம்? இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு போதை காரணம். அந்த போதை வந்து தமிழ்நாடு முழுக்க அதிகமா கிடைக்குது, கஞ்சாலாம் ரொம்ப ஈஸியா ஏதோ வேப்பலை பறிக்கிற மாதிரி, கருவேப்பிலை கிடைக்கிற மாதிரி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுக மேல நமக்கு நேரடியா கோவம் வந்துடும். இதுக்கே இவங்க வந்து 2.0 3.0 கஞ்சாவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய ஒரு பேரணிலாம் நடத்துறாங்க, நிறைய விளம்பரம் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா வந்துருதா, இல்ல அரசியல்வாதிகளுக்கு தெரியாம தமிழ்நாடு முழுக்க வந்துருதா என்னன்னு தெரியல. ஆனா இத பத்தி சொன்னா இத மாதிரி திமுக ஆட்சியில வந்து கஞ்சா அதிகமாயிடுச்சு, இத மாதிரி ட்ரக் அதிகமாயிடுச்சு அப்படின்னா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா சுப்பிரமணியம் இப்ப கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கஞ்சா செடி ஒரு செடி கூட இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவன் சொந்தமா கஞ்சா செடி வச்சு அவனே யூஸ் பண்ணிக்கிட்டா நீங்க சம்பாதிக்க முடியாது இல்ல, உங்களுக்கு வந்து கமிஷன் வராது இல்ல, சோ அதனால அழிச்சிட்டீங்க. அதே மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கஞ்சா இருக்குன்னு தமிழ்நாட்டுல சொல்றீங்கல்ல, எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கிறாரு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்பனா உங்களால கண்டுபிடிக்க முடியல, இவ்வளவு கண்ணால பார்த்தும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துமே உங்களால கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே வெளிப்படையா நடந்துமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா காவல்துறையை மட்டும் நீங்க வேணாம் நாங்க வச்சுக்கல, எங்களால கஞ்சாவை கண்டுபிடிக்க முடியல, இல்ல எதிர்கட்சிக்கிட்ட இல்ல வேற கட்சிக்கிட்ட நாங்க காவல்துறையை மட்டும் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒப்படைச்சு பாருங்க, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். அதிகாரத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு இத கூட கண்டுபிடிக்க முடியல, அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க, என்னத்தை சாதிக்க போறீங்க? இப்ப வந்து இடைக்கால ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி செவிலியர்களுக்கு வந்து சம வேலை செய்யறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஊதியம் இவங்களுக்கு ஒரு ஊதியம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணியிலயும் இருக்கு. அதை திமுக வந்தா நிறைவேற்றும் அப்படின்னு 21ல சொல்லியிருந்தாங்க. அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில வந்து 5வது நாளா போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், இன்னொரு பக்கம் செவிலியர்கள், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திமுக எது எங்க நடந்தா என்ன, யாரு அடுத்த ஆட்சிக்கு வந்தா அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாம என்னத்தை வாரி சூட்ட முடியுமோ வழிக்க முடியுமோ அப்படிங்கிற அளவுக்கு வழிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு மனுஷன் வாழுறப்ப எவ்வளவு கெட்டவனா வாழ்ந்தாலும் கடைசி நேரத்துல சாவரப்பயாவது கொஞ்சம் நல்லவனா சாவணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா இவங்களுக்கு அந்த எண்ணம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க.